வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனையும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களையும் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு தடவை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசனும் சேர்ந்து ஒரு பாடல் உருவாக்கியதை எழுத்தாளர் சுஜாதா நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் மற்றும் கமல், ரஜினி நடிப்பில் இயக்கிய படம் தான் நினைத்தாலே இணைக்கும் என்ற படம். இந்த படத்தில் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் ராகங்கள்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான உருவான படம் தான் இந்த படம். ஓப்பனிங் சாங்கே படத்தில் பட்டையை கிளப்பிச்சுனே சொல்லலாம். எங்கேயும் எப்போதும் என்ற பாடல் இதுவரை ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. அதற்கு காரணம் கவியரசர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு சுஜாதா தான் வசனம் எழுதியிருக்காங்க. முதல் பாடல் கம்போஸருக்கு பாலச்சந்தர் சுஜாதாவும் வரவழைச்சிருக்காங்க. பிரசிடென்சி ஹோட்டலில் ஒரு ரூமில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே எம்எஸ்வியிடம் கண்ணதாசன் டியூன் என்னன்னு கேட்குறாங்க. சங்கீதத்தை பற்றி ஒரு உற்சாகமான டியூன்னு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, அதை வாசின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் சொல்லிடுறாங்க. ஹார்மோனியத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் வாசிச்சும் காட்டுறாங்க. தன்னானே தன்னானேன்னு அவர் வாசிக்கிறதும் உடனே கவிஞர் கண்ணதாசன் எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம்னு கவிஞர் கண்ணதாசன் ஒரு வரியை சொல்லிடுறாங்க. அடுத்தது தானநன்னே தானநன்னேன்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போடுறாங்க. உடனே கவியரசர் கண்ணதாசன் இதுக்கு தானநன்னேக்கு பதிலான்னு சொல்லி கிண்டல் செஞ்சு 2 பேரும் சிரிக்கிறாங்க. சரி, கொஞ்சம் தத்துவம் பேசலாமான்னு கண்ணதாசன் கேட்குறாங்க. அதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் தாராளமாக உனக்கு சொல்லணுமா கவிஞரேன்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் போட்ட வரிகள் தான் ராத்திரி வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும் என்கிற பாடல். இந்த பாடலை கேட்டதுமே எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அடடா சூப்பர் பர்ஃபெக்ட்னு சொல்லிடுறாங்க. எம்.எஸ். விஸ்வநாதனும் கவிஞர் கண்ணதாசன் செஞ்சு அப்படி தான் பாடல் உருவாச்சு. பாடலோட இடையில் காலையில் ஜப்பானில் காபி, மாலையில் நியூயார்க்கில் காபரேன்னு பாடலோட இடையே பட்டையை கிளப்புறாரு கவிஞர் கண்ணதாசன்னே சொல்லலாம். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. குறிப்பாக இசை கச்சேரிகள் தவறாமல் இடம் பிடிக்கும் பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 1979 தமிழ் புத்தாண்டுக்காக ஒரு படம் வெளியாச்சு. படம் முழுக்க எம்எஸ்வியோட இசை ராஜ்யம் தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சிங்கப்பூரில் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டுச்சு. இந்த படத்தில் கமல், ரஜினியுடன் ஜெயபிரதா, கீதா, ஜெயசுதா, சரத்பாபு, எஸ்.வி. சேகர்னு உள்பட பலரும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் படம் வெளியாச்சு. 46 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இளமை பொலிவுடன் திகழ்கிறது இந்த பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.